நேரம். ஒரு வருஷம் 2 வருஷங்கிறதெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடுது. ஏன் அப்படி? எல்லா வருஷமும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். நமக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? அதை நம்ம எல்லாருமே ஏத்துக்கிற விஷயம் இதுதான். பள்ளி பருவத்துக்கு திரும்ப போயிடலாம். ஏன்னா மறக்க முடியாத சந்தோஷமான நினைவுகள் அங்கதான் இருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா அந்த நாட்கள்ல நம்ம எல்லாத்தையுமே ரசிச்சிருக்கோம். ஒவ்வொரு நாளையுமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எல்லா நினைவுகளையுமே சேகரிச்சு வச்சிருக்கோம். வாழ்க்கைய வாழ்ந்திருக்கோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னே நம்ம சரியா யோசிக்கிறதோ கவனிக்கிறதோ இல்லை. ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம கடக்க தான் பார்க்குறோம். அதை ரசித்து வாழ பார்க்கறதே இல்லை. அடுத்த நிமிஷங்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இந்த நிமிஷம் தான் நிஜம். இந்த நிஜத்தோட வாழ பழகவும், பிடிச்ச மனிதர்களோட பிடிச்ச இடத்துல பிடிச்ச நினைவுகளை சேகரித்து வைப்போம், பழகுவோம், சந்தோஷமா ரசித்து வாழ்வோம். ஏன்னா இந்த நேரம்ங்கிறது விலை மதிப்பு இல்லாதது, திரும்ப கிடைக்காது. சொந்த வீடு கட்டுறதை இலக்கா வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் கூரை வீட்டில் இருக்கலாம், இல்லை ஓட்டு வீட்டில் இருக்கலாம், இல்லை வாடகை வீட்டில் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, 10 வருஷம் கழிச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகளாக அப்போ இருக்கும். சுருக்கமாக நான் சொல்ல வர்றது, live this moment. வாழ்க்கை வாழ்வதற்கு நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஒரு பிரச்சனையுமே கிடையாது.